பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? ஒளியாயிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவ ஒளி அப்படின்னா லைட் ஆஃப் லைஃப். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறாரு அப்படின்னா நம்ம அவரை ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா எப்படி இருக்கணும்? நம்மளும் வெளிச்சத்துக்குள் உரிய பிள்ளைகளாக இருக்கணும். இப்போது நம்ம இருளில் யாருங்க இருளில் இருப்பா? பாவம் செய்கிறவங்க தான் இருளில் இருப்பாங்க. பாவம் செய்கிறவங்க எப்படி என்னத்தை தேடிட்டு இருப்பாங்க? ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரணும்னு அவங்க பிரியப்பட மாட்டாங்க. பாவம் செய்கிறவங்க இருளில் இருந்தால் நல்லமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருளிலேயே இருப்பாங்க. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்குரிய பிள்ளைகள். ஆண்டவருக்குரிய பிள்ளைகள் அப்படின்னா எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக இருப்பது போல் நாம் அவரை பின்பற்றும் போது நம்மளும் என்னவா இருக்கணும்? ஒளியாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருளில் நடக்காதப்பா. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாருன்னா, இருளில் இருக்கும்போது தான் பாவமான சிந்தனைகள், பாவ காரியங்கள் எல்லாமே, எங்கே பாவம் இருக்குதோ அந்த இடத்துல என்னங்க இருக்குது? இருள் இருக்குது. எப்போ நம்ம சத்தியத்தை அறிகிறோமோ அப்போ தான் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். சத்தியத்தை அறியும் போது தான் நம்ம எங்கே வரோம்? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நம்ம வரோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை இருண்டு போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில், பாவத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அவர் உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர அவரால் கூடுங்க. அவர் சொல்கிறார், நான் ஒளியாக இருக்கேன்ப்பா, நீங்கள் இருளில் நடவாமல் வெளிச்சத்திற்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க, இருளில் இருக்கீங்க, நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பமும் இருள் சூழ்ந்தது போல் இருக்கா? ஏதோ ஒரு அந்தகாரம், ஏதோ ஒரு இருள் எங்கள் குடும்பத்தை சுற்றி இருக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, என்னன்னே எங்களுக்கு யாருக்குமே புரியல அப்படின்னு போய் நீங்கள் திக்கற்று இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை தரப்போகிறார். நீங்கள், ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருள் சூழ்ந்தது போல் இருக்குப்பா, நான் வெளிச்சத்தை விரும்புகிறேன், அதனால் என்னால் வெளிச்சத்துக்கு வர முடியலை, ஏதோ ஒரு பாவம் என்னை விட்டு விலகாத இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் நினைக்கலாம். அந்த பாவம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும்போது நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க, நீங்கள் மனதார நீங்கள் வெளிச்சத்திற்கு வரணும் அப்படின்னு நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாகவே ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை உங்களுக்கு தரப்போகிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் அப்பா வயதானவர் வரை அப்பா யாராக இருந்தாலும், ஒருவேளை அவங்க இருள் சூழ்ந்த பாதையில் அப்பா அவங்க போய்கொண்டு இருக்கிறாங்கன்னா இப்பொழுது தகப்பனே உம்முடைய கரம் அவர்கள் மீது தொடுவதாக ஆண்டவரே. அப்பா, நான் இந்த பாவத்திலிருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம் அப்பா இருளிலே மூழ்கி கொண்டு இருக்கிற அப்பா இந்த ஜனங்களை விடுவிக்க யார் உண்டு? ஆண்டவரே, நீர்தானே ஆண்டவரை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுதே அப்பா மனது இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மனது இறுக்கத்தின் கரம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை விசேஷித்த விதமாய் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் ஆண்டவரே தொடட்டும் ஆண்டவரே. சோஷியல் மீடியா தகப்பனே அப்பா, இந்த ஆப்பில் தகப்பனே தேவையில்லாத காரியங்கள் நிமித்தம் அப்பா பாவத்தின் பாதை
பாதையில் அவங்க போய் கொண்டு இருந்தா என் தேவனே, இப்பொழுதே உம்முடைய கரம் அவர்கள் மீது வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. அவர்கள் பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே கழுவி சுத்திகரிக்கப்படுவதாக அப்பா. ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வழிந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் அப்பா கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர் உலகத்திற்கு நான் ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா, நீர் ஒளியாக இருக்கும்போது தகப்பனே அப்பா, நாங்கள் ஆண்டவரே இருளில் நடவாமல் அப்பா உம்மை பின்பற்றுகிறவர்களாய் அப்பா நாங்களும் தகப்பனே அப்பா உம்மை பின்பற்ற கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் விடுவித்து அப்பா அவர்களுக்கு ஜீவ ஒளியை அப்பா நீர் தந்ததற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா, நீரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இருள் எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு உம்முடைய கரத்தில் வைத்து எங்களை மூடி மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சட்டையின் நிழல் அப்பா எங்களுக்கு அடைக்கலம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அடைக்கலம் புகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிங்க நான் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பும் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.